Hi, hello everyone. Welcome to our channel. Today நம்ம journal entries பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷனில் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அதனுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த journal entries வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நரேஸ் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் 1 lakhs. அதாவது 1 lakhக்கு நரேஸ்ன்றவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேபிட்டல் அப்படின்றது கூட ஒன் ஆஃப் த பர்சனல் அக்கௌண்ட்டு தான். ஸோ 1 lakh அமௌண்ட் வந்து பிஸ்னஸ்க்கு போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நரேஸ்ன்றவங்க பணம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிவ்வரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்டை போடணும். ஸோ கிரெடிட் த கிவ்வர். ஸோ இங்கே நரேஸ்ன்றது மென்ஷன் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் அப்படின்றதுனால கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கம்ஸின் ஆகுது. ஸோ டெபிட்டில் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் ஒன், டெபாசிட் த கேஷ் டு எஸ்பிஐ பேங்க் 30,000. ஸோ 30,000க்கு எஸ்பிஐ பேங்க்கில் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போது அமௌண்ட் வந்து நம்ம கையிலேருந்து வெளியே போகுது. ஸோ கோஸ் அவுட் ஆகுது. ஸோ கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட்ன்றதுனால கிரெடிட்டில் கேஷ் போடுறோம். ஸோ எஸ்பிஐ பேங்க் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட்டில் எஸ்பிஐ பேங்க் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். ஸோ 50,000 இவங்க கிட்ட இருந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் கிவர் ரூல்ஸில் எக்ஸை வந்து நம்ம கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன வாங்குகிறோம், குட்ஸ் வாங்குகிறோம். ஸோ குட்ஸ் வந்து கம்ஸின் ஆகுது. ஸோ குட்ஸை நீங்கள் போடக்கூடாது, பர்ச்சேஸ் அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? ஸோ 50,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட், அடுத்தது பெய்டு செக் டு எக்ஸ் 25,000. ஸோ செக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போது அமௌண்ட் வந்து வெளியே போகுது, செக்கு மூலமாக வெளியே போகுது. ஸோ அதனால் இங்கே வந்து கிரெடிட்டில் கோஸ் அவுட்டில் போயிட்டு நீங்கள் கேஷுன்னு போட்டுறக்கூடாது, பேங்க் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா செக்கெல்லாம் வந்து நம்ம எங்கே போய் எல்லாம் பண்ணுவோம், ஸோ பேங்க்கில் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் கிரெடிட்டில் பேங்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணணும், கேஷுன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யாருக்கிட்ட இருந்து செக் வருது, எக்ஸ் கிட்ட இருந்து செக் வந்து வருது. ஸோ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸில் டெபிட்டில் எக்ஸுன்றதை மென்ஷன் பண்ணுறோம் 25,000க்கு. ஓகேங்களா? ஸோ சேம். அடுத்தது குட்ஸ் சோல்டு டு ஒய். ஸோ ஒய்ன்றவங்களுக்கு நம்ம குட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க குட்ஸை வந்து. ஸோ ரிசீவராக இருந்தால் நம்ம டெபிட்டில் ரிசீவரோடைய நேம் வந்து போடணும். ஸோ என்ன ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, குட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ஒய் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து குட்ஸ் வந்து கோஸ் அவுட் ஆகிடுது. ஸோ கோஸ் அவுட்னால குட்ஸுன்னு இங்கே போட்டக்கூடாது, சேல்ஸுன்னு தான் போடணும். ஸோ 60,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு செக் ரிசீவ்டு ஃப்ரம் ஒய் 35,000. ஸோ 35,000க்கு ஒய் வந்து செக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது செக்கு யார் கொடுக்குறா, ஒய் கொடுக்குறாங்க. ஸோ கிவரை வந்து கிரெடிட்டில் போடுவோம். ஸோ கிரெடிட்டில் ஒய் மென்ஷன் பண்ணணும். செக்கெல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், பேங்க்குன்னு தான் போடணும், இங்கே கேஷுன்னு போட்டுறக்கூடாது. ஸோ கேஷ் வந்து செக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 35,000க்கு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன், குட்ஸ் ரிட்டர்ன்டு டு எக்ஸ் 2,000. ஸோ ரிட்டர்ன் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் டு எக்ஸ்எக்ஸ். ஸோ எக்ஸ்எக்ஸ் கிட்ட ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு, பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்எக்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 50,000க்கு. அண்ட் தென் 25,000க்கு வந்து செக்கு கொடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் 25,000 வந்து இந்த பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கில் 2,000 அகெயின் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஏதோ சம் டேமேஜ் இருக்கலாம், அதனால நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுனால யார் வந்து வாங்கிப்பாங்க, எக்ஸ் தான் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ ரிசீவர்ன்றதுனால டெபிட்டில் ரிசீவரை
போடுறோம். ஸோ 2000 என்ன ரிட்டர்ன் ஆகுது குட்ஸ். ஸோ குட்ஸ்ன்னு போட்டக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ண பொருள் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் குட்ஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் YY. ஸோ சேம் அஸ் YY கிட்ட இருந்து குட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. அதாவது நம்ம YYக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அவங்க குட்ஸை வந்து அகைன் ரிட்டர்ன் பண்றாங்க 3000க்கான அமௌண்ட்டு. ஸோ அப்போ இவங்க வந்து கிவர். ஸோ கிவர்ன்றதுனால கிரெடிட் த கிவர்ன்ற ரூல்ஸ்ல YYயை வந்து நம்ம கிரெடிட்ல போடுறோம். ஸோ என்ன ரிட்டர்ன் ஆகுது குட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ கம்ஸ் இன் ஆயிடுது, நம்ம கிட்ட வந்துருது. ஸோ இங்க குட்ஸ்ன்னு போட்டக்கூடாது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, செட்டில்டு எக்ஸ் அக்கௌண்ட். ஸோ எக்ஸோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம செட்டில் பண்ணிடுறோம். ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம், 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதில் 25,000 செக்கு கொடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் 25,000 தான். அதில் ரிட்டர்ன் வேற என்ன ஆகுது 2,000 ஆகுது. அப்போ 25,000ல 2,000 போயிடுது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 23,000. அப்போ 23,000 வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் செட்டில் பண்ணிடுறோம். ஸோ கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ அதனால கிரெடிட் கோஸ் அவுட் ரூல்ஸ்ல கேஷ் இங்கே மென்ஷன் பண்றோம். ஸோ யார் ரிசீவ் பண்ணிக்கிறா, எக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி YY செட்டில்டு ஹர் பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஒய்ன்றவங்களும் தன்னோட அக்கௌண்ட்டை வந்து செட்டில் பண்றாங்க. ஸோ ஒய் வந்து ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு ஒய்க்கு, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 60,000க்கு சேல்ஸ் ஆயிருக்கு ஒய்க்கு. அதோட 35,000க்கு வந்து செக் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ ரிமைனிங் வந்து 25,000 இருக்கும் இல்லையா, அந்த 25,000ல அகெயின் வந்து 3,000 வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இந்த 3,000 ரிட்டர்ன் ஆயிடுறதுனால ஸோ ரிமைனிங் எவ்வளோ செட்டில் பண்ணுவாங்க, 22,000 வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கைக்கு தான் கேஷ் வருது, நம்ம தான் பொருள் வித்திருந்தோம். ஸோ 22,000 வந்து நமக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. யார் கொடுக்குறா, ஒய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிவர். ஸோ கிவரை வந்து கிரெடிட்ல போடுறோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெய்டு இபி பில். ஸோ இபி பில் பே பண்றோம் 5,000க்கு. ஸோ இபி பில் வந்து என்ன ஆகுது பே பண்றோம். ஸோ அப்போ வந்து அது கிரெடிட்ல கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால கேஷ் கோஸ் அவுட் ரூல்ஸ்ல வந்துட்டு கிரெடிட்ல கேஷ் போடுறோம். ஸோ ஒரு இபி பில்லுன்றது ஒரு அமௌண்ட். ஸோ அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் அது என்னவா இருக்கு, ஒரு எக்ஸ்பென்சஸா இருக்கு. இபி பில்லுன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்ன்ற ரூல்ஸ்ல டெபிட்ல இபி பில்ன்றது மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சேம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ரெண்ட் 7,000. ஸோ 7,000 ரெண்ட் வந்து ரிசீவ் பண்றோம். அப்போ இடத்துல ரெண்ட் வந்து இன்கம் ஆயிடுது. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரூல்ஸ்ல ரெண்ட்டை வந்து கிரெடிட்ல போடுறோம். ஸோ என்னவா ரெண்ட் கைக்கு வருது, கேஷா வருது. ஸோ கம்ஸ் இன் ரூல்ஸ்ல டெபிட்ல கேஷ்ன்றத மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் சேம் அஸ் எக்ஸ்பென்சஸ் மேட் ஆன் டிராவல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதாவது பே பண்ற மாதிரி தான் டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்றாங்க. ஸோ டிராவல் எக்ஸ்பென்சஸ்ன்றது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரூல்ஸ்ல டெபிட்ல டிராவல் எக்ஸ்பென்சஸ் வரும். அண்ட் தென் என்னவா வந்து வெளியே போகுது, கேஷா வெளியே போகுது. ஸோ அதனால கிரெடிட்ல கேஷ்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஃபார் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் 4,000. ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்றோம். சேம் அஸ் அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரூல்ஸ்ல டெபிட்ல பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அது என்னவா வெளியே போகுது, கேஷா வெளியே போகுது. ஸோ கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி. அடுத்தது கேஷ் டிரா ஃபார் பர்சனல் யூஸ். தன்னோட சொந்த செலவுக்காக பணம் வந்து 3,000 எடுக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்ல இருந்து தான் பணத்தை வந்து எடுக்கிறாங்க. இங்க கேஷ் டிரான் வந்ததுனால பேங்க்ல இருந்து எடுக்கல. ஓகேங்களா? ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இட் இஸ் த டிராயிங் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ தன்னோட பிஸ்னஸ்ல இருந்து கேஷ் வந்து என்ன ஆயிடுது, வெளியே போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால கிரெடிட்ல கேஷ் கோஸ் அவுட் ரூல்ஸ் பிரகாரம் கிரெடிட்ல கேஷ்ன்றத மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? இங்க டிராயிங்ஸ்ன்றதும் ஒன் ஆஃப் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல தான் வரும். ஸோ டிராயிங்ஸ்ன்றது ரிசீவ் ஆகுது, ரிசீவர். ஸோ டிராயிங்ஸ்ன்றது ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர்ன்ற ரூல்ஸ்ல டிராயிங்ஸ் அப்படின்றத நம்ம டெபிட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 10,000.
ஸோ ஃபர்னிச்சர் வந்து 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கையில் வந்து ஃபர்னிச்சர் வருது, வாங்குறதுனால கேஷ் வெளியே போயிடுது. ஓகேங்களா? அப்போ கம்ஸ் இன் வந்து ஃபர்னிச்சர், கோஸ் அவுட் வந்து கேஷ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து குட்ஸுன்னெலாம் போடலை. ஸோ குட்ஸுன்னு நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ்னு போட்டிருக்கலாம். அது பொருள் என்ன, அந்த அசட் என்னன்றதே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம டெபிட்ல வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அந்த ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் டெப்ரிசியேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்னிச்சருக்கு சம் டெப்ரிசியேஷன் ஆகுது 3,000. ஸோ டெப்ரிசியேஷன்ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரூல்ஸில் நம்ம டெபிட்டில் டெப்ரிசியேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டில் எந்த அசட்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் ஆகுது? ஃபர்னிச்சருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் 3,000க்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக டேலியில் உள்ள ஜர்னல் என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அந்த பட்டன் கொடுங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.